எதிர்வரும் மார்ச் 25ஆம் திகதி 37,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையவுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மார்ச் 7 மற்றும் 8ஆம் திகதிகளில் 37,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றிய கப்பல் ஒன்று இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது. உலக சந்தையில் நிலவும் விலை அதிகரிப்பு இதிலும் உள்வாங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மார்ச் 25ஆம் திகதி 37,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று வரவுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போதும் பாரிய நட்டத்தோடையே செயற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு மத்தியிலும் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாவையும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாவையுமே அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இதற்காக அரசாங்கம் மாதமொன்றுக்கு 20 பில்லியன் ரூபாவை செலவிடுவதாகவும் அமைச்சர் இங்கு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.